அனைவருக்கும் வணக்கம். லெட் மீ டெல் யூ எ குட்டி ஸ்டோரி. அப்பா ஒருத்தவர் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய பொண்ணு வந்து அவர்கிட்ட, அப்பா இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பா, சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. சாயங்காலம் அப்பா 7 மணில இருந்து 8 மணி போல வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட, அவ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டாளா, டிட் ஷி கம், அவ வந்துட்டாளா அப்படின்னு கேக்குறாரு. அவ சாப்பிட்டாளா, டிட் ஷி ஈட், அவ சாப்பிட்டாளா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா, அவள் சாப்பிட்டாள் ஒண்ணு அப்படி சொல்வாங்க, அப்படி இல்லைன்னா அவள் சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி ஏட், அவ சாப்பிட்டா. ஷி டிட் நாட் ஈட், அவ சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அவங்க அப்பா, அவ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு கேக்குறாரு. டிடன்ட் ஷி ஈட், அவ இன்னும் சாப்பிடலையா. டிட் நாட் ஷி ஈட், அவ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு சென்டென்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இல்ல கொஸ்டின் ஃபார்ம்லயோ இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி கடந்த கால நிகழ்வுகளை பத்தி நம்ம இப்போ பிரசன்ட்ல பேசிட்டு இருக்கும் போது அதுதான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும்போது, கடந்த கால நிகழ்வுகளை பேசி பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அது கூட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இப்ப இங்க பாருங்க, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல? கரெக்ட், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஏட் யூஸ் பண்ணிருக்கோமா? கரெக்ட். இப்ப அடுத்து பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா, இப்ப இதுதானே நெகட்டிவ் சென்டென்ஸ். அவள் சாப்பிடவில்லை, அவ இன்னும் சாப்பிடலன்னு சொல்றோம் இல்லையா? நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா சப்ஜெக்ட் கூட இந்த இடத்துல நம்ம ஆக்சிலரி வேர்ப் சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஆக்சிலரி வேர்ப்னா துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன துணை வினைச்சொல் நம்ம சேர்க்கணும்னா டிட் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப். நம்ம எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் டிட் என்ற ஆக்சிலரி வேர்பை நம்ம சேர்க்கணும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் ஃபார்ம் வந்ததுன்னா, சாரி, நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்ததுன்னா சப்ஜெக்ட் பக்கத்துல நான் டிட் அப்படின்ற ஆக்சிலரி வேர்பை சேர்த்துக்கிட்டு நாட் அப்படின்ற வார்த்தையும் சேர்க்கிறேன். ஏன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, அப்போ நான் நாட் அப்படின்ற வார்த்தையும் சேர்க்கிறேன். அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? she did not, இந்த ஈட்ன்றது பிளஸ் பேஸ் ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணணும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல பாஸ்ட் ஃபார்ம் ஆட் பண்றோம். இதே நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பேஸ் ஃபார்ம் ஆட் பண்ணணும். ஓகேவா? she did not eat, subject auxiliary verb plus base form of verb. ஓகேவா? இப்ப அப்படியே கொஸ்டினுக்கு பாருங்க. கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஃபார்ம்ல ஒரு சென்டென்ஸ் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே ஆக்சிலரி வேர்ப் சேர்த்துடணும். ஓகேவா? ஆக்சிலரி வேர்ப் சேர்த்துட்டு பக்கத்துல சப்ஜெக்ட், பக்கத்துல பேஸ் ஃபார்ம். இதான் ரூல்ஸ். ஓகேவா? கிராமர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டிட் ஷி ஈட், பாசிட்டிவ் ஃபார்ம்ல கொஸ்டின் கேட்கும்போது டிட், சப்ஜெக்ட், பேஸ் ஃபார்ம் இதோ இருக்கா. இதையே நான் நெகட்டிவ் ஃபார்ம்ல கொஸ்டின் கேட்கிறேன், அவ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்? டிட் ஷி ஈட் அப்படின்றத நெகட்டிவ் ஃபார்மா இருந்ததா டிடன்ட் ஷி ஈட் அப்படின்னா டிட் பக்கத்துல நாட் நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். டிடன்ட் ஷி ஈட் அப்படின்னும் போது அது கொஸ்டின் ஃபார்ம்ல வந்துடுது, நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம். ஓகேவா? இவ்வளவுதான் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நம்ம சிம்பிளா ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். வந்து விட்டான் அப்படின்றது பாசிட்டிவா he came அப்படின்னு சொல்லுவோமா, அதாவது சப்ஜெக்ட் கூட பாஸ்ட் ஃபார்ம். அடுத்து வரவில்லை, அவன் வரவில்லை அப்படின்னு சொல்லும்போது he did not come, subject, auxiliary verb, not, base form of verb. ஓகேவா? come base form, came past form. முடிஞ்சிருச்சா? அடுத்து அவன் வந்துட்டானா, did he come, auxiliary verb, subject, இங்க பேஸ் ஃபார்ம். ஓகேவா? இது கொஸ்டின். கொஸ்டின் ஏன் நெகட்டிவா கேட்கும் போது, அவன் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்போம்? did not he come,
didn't he come அவ்வளவுதான். இப்ப இதே நம்ம ஓடினான்க்கு நம்ம சொல்லுவோமா? நீங்க இப்ப எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லுங்க. he ran. he plus சொல்லுங்க. yes, he plus past form. he ran. கமெண்ட் பண்ணீங்களா? அடுத்து இதே வந்து நெகட்டிவா சொல்லுங்க பாப்போம். அவன் ஓடவில்லை. he did not run. he didn't run. ஓகேவா? அடுத்து क्वेश्चन கேளுங்க. அவன் ஓடினானா? அப்போ did he run? correct. அடுத்து இதே நெகட்டிவ்ல didn't he run? அவன் இன்னும் ஓடலையா? சிம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி பண்ணுவோமா? ஓகே, இப்பயும் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எழுதினான்னு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன் இல்லையா? இப்ப இதை நம்ம வந்து சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா சொல்லுங்க பாப்போம். he wrote. ரைட்டோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? wrote. அப்போ சப்ஜெக்ட் பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம் இல்லையா? அப்போ he wrote. எழுதவில்லை. அவன் எழுதவில்லை அப்படின்னு சொல்லும்போது didn't he write? பேஸ் ஃபார்ம். didn't he write அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு சொல்லுங்க. did he write? அவன் எழுதுனானா? கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் சொல்லுங்க. क्वेश्चन நெகட்டிவா கேளுங்க. அவன் இன்னும் எழுதலையா? didn't he write? did not he write? சிம்பிளா இருக்கா? சூப்பரா புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நீங்க இது எல்லாத்தையும் நீங்க தான் இப்ப கமெண்ட்ல சொல்லியிருப்பீங்க. சோ நான் இதை நான் எழுதி காமிக்கல. சோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம சென்டென்ஸா வாக்கியமா எப்படி ஒரு பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த இடத்துல நம்ம fill in the blanks மாதிரி ஆன்சர் பண்ண போறோம். நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க கமெண்ட்ல. ஓகேவா? இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, அவள் சாப்பாடு சமைத்தாள். பாசிட்டிவ் சென்டென்ஸா? பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? சப்ஜெக்ட் கூட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb வருமா? சப்ஜெக்ட் கூட பாஸ்ட் ஃபார்ம். சமைத்தாள்ன்றதுக்கு பாஸ்ட் என்ன? cooked. குக்குன்றது பேஸ் ஃபார்ம், குக்டுன்றது பாஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? she cooked food. முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அவள் சாப்பாடு சமைக்கவில்லை அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா did பிளஸ் பேஸ். துணை வினைச்சொல் கூட பேஸ் ஃபார்ம் நம்ம ஆட் பண்ணணுமா? அப்போ she did not. பேஸ் ஃபார்ம் ஆஃப் இது என்ன? cooked என்ன? cook. she did not cook food. அப்படி இல்லனா she didn't cook food. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, அவள் சாப்பாடு சமைத்தாளா அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணணும்? ஆக்சிலரி verb எப்பயுமே question ஃபார்ம்ல இருக்கும்போது என்ன பண்ணணும்? முன்னாடி தூக்கி போட்டுட்டு she. பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb என்ன? cook. did she cook food? அவ்வளவுதான். அதே மாதிரி இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். 1 2 3. ஓகே, ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். லெட்ஸ் டூ திஸ். ஓகே, did not she cook food? இப்படிதானே எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இதுதான் கரெக்ட். தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, பிராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா வந்துடும். ஓகேவா? did not she cook food அப்படி இல்லைன்னா didn't she cook food? அவ சாப்பாடு சமைக்கவில்லையா? அவ இன்னும் குக் பண்ணலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப பாருங்க, நாங்கள் கடைக்கு போனோம். போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோவா. கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். ஓகேவா? இப்ப பாருங்க, நாங்க கடைக்கு போனோம்னு போது சப்ஜெக்ட் வி, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb என்னது? went to the shop. ஓகேவா? பாசிட்டிவ் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க, நாங்கள் கடைக்கு போகவில்லை அப்படின்னு சொல்லும்போது we did not. இந்த இடத்துல நான் என்ன சேர்க்கிறேன்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb go to the shop. we didn't go to the shop. புரியுதா? ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவா. தே போட்டுட்டு இது question ஃபார்ம்ல இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்?
ஆக்சிலரி verb என்ன பண்ணணும்? didன்ற ஆக்சிலரி verb என்ன பண்ணணும்? எங்க சேர்க்கணும்? ஸ்டார்டிங்லே சேர்த்துடணும். did they go to the shop? did they go to the shop? அவ்வளவுதான். இதே பாருங்க, அவர்கள் கடைக்கு போகவில்லையா? questionல நெகட்டிவ் வரும்போது did not subject base form of verb to the shop. புரிஞ்சிச்சா? did not they go to the shop. ஓகேவா? didn't they go to the shop னு சொல்லலாம். அவர்கள் கடைக்கு போகவில்லையா? புரிஞ்சிச்சா? இவ்வளவுதாங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா நம்ம கடந்த கால நிகழ்வுகளை பத்தி பேசும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துட்றேன். நேத்து நாங்க பீச்சுக்கு போனோம். இந்த வாக்கியத்தை நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் கொஸ்டினாவும், நாங்க நேத்து பீச்சுக்கு போனோம், நாங்க நேத்து பீச்சுக்கு போகவில்லை, அவர்கள் நேற்று பீச்சுக்கு போனார்களா, அவர்கள் நேற்று பீச்சுக்கு போகவில்லையா, இது நாலுத்துக்கும் எனக்கு நீங்க ஆன்சர் எழுதி கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் நிறைய பேர் கரெக்டா சொல்லுவீங்கன்னு. ஏன்னா இப்பயே நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருப்பீங்க, நம்மளோட கமெண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் நல்லா கத்துக்குங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் ஈஸியா நீங்க சீக்கிரமா இங்கிலீஷ் கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லெட் மீ see in the next video.